இந்த ஜனங்கள் இதோ 40 நாட்கள் இந்த வேவு பார்த்து வந்து இவர்கள் இந்த தவறான ரிப்போர்ட்டை நம்பினதினாலே அதற்கு ஏற்றபடி 40 வருஷம் நான் இவர்களை இந்த வனாந்தரத்திலே அலைய விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திரும்ப அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தின் ரிப்போர்ட் எப்படியெல்லாமோ இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு ஒரு டெலிவிஷனை திருப்பினீர்கள் என்று சொன்னால், ஒரு இன்டர்நெட்டை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு நியூஸ் பேப்பரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது பலவிதமான ரிப்போர்ட்டுகளை கொண்டு வரும். கால சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, பொருளாதார சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அரசாங்கத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, இந்த வருஷம் மழை இல்லை, இந்த வருஷம் சரியான விளைச்சல் இல்லை, எனவே பஞ்சம் வரும், பிரச்சனைகள் வரும், விலை அதிகரிப்புகள் வரும், கம்பெனிகள் அடைக்கப்படும், அநேகர் வேலை இழப்பார்கள், உன்னுடைய வேலையும் போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்று சொல்லி இந்த உலகம் ஒருவேளை பலவிதமான ரிப்போர்ட்டுகளை கொண்டு வரலாம். உலக ரீதியிலே பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் சரியான ரிப்போர்ட்டா இருக்கலாம், அந்த அறிக்கைகள் நம்பத்தகுந்த அறிக்கைகளாக இருக்கலாம். ஆனாலும் அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையிலே நாம் அதையெல்லாம் நிராகரித்து தள்ளிவிட்டு உலகம் எதையும் சொல்லட்டும், அரசியல்வாதிகள் எதையும் சொல்லட்டும், நியூஸ் பேப்பர் எதையும் சொல்லட்டும், டெலிவிஷன் எதையும் சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவேன், அவர் என்னை காக்க வல்லவர் என்று சொல்லி அவரை விசுவாசித்தால் அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா! ஆண்டவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த 10 பேர் தவறான அறிக்கைகளை கொடுத்ததுனாலே அந்த 10 பேரையும் ஆண்டவர் அதே இடத்துல கொன்று போட்டார். அந்த இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்காத இந்த எல்லா ஜனங்களையும் இதே வனாந்திரத்தில் நான் அழித்து போடுவேன், ஆனால் என்னை விசுவாசித்து ஒரு விசேஷித்த நல்ல ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்த ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசின அந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை கொடுப்பேன், அவர்களும் அவருடைய சந்ததியும் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல நடந்தது என்பதையும் நாம் வேதத்தின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மனிதர் சொல்லுவதை தயவாக நீங்கள் நம்ப வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எனவே இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். உங்களுடைய சொந்தக்காரர்கள் எதையும் சொல்லலாம், நண்பர்கள் எதையும் சொல்லலாம், சமுதாயம் எதையும் சொல்லலாம். ஒரு வியாதி வந்தால் அதே போல வியாதி வந்தவர்கள் என்று சொல்லுவாங்க, ஐயோ இந்த வியாதினாலே நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் அப்படி கஷ்டப்பட்டேன், நான் இங்க போனேன், நான் அங்க போனேன், நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணேன், இன்னும் எனக்கு சரியாகவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவது உண்மையா இருக்கலாம். அந்த உண்மையை நீங்கள் நம்ப வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஒருவேளை பொருளாதார சூழ்நிலைகளை குறித்து பலவிதமான ரிப்போர்ட்டுகளை இந்த மக்கள் சொல்லலாம், அது உண்மையா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவர் நமக்காய் தரித்திரரானார் சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் உண்டோ, என்னெல்லாம் கஷ்டங்கள் உண்டோ, துன்பங்கள் உண்டோ, அவற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிர்ப்பதமான நன்மைகளையும் விசேஷித்த கிருபைகளையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். யபிருவை போல நான் உலகம் கொண்டு வருகிற அந்த ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேன், அது உண்மையா இருந்தாலும் நான் அதை புறக்கணிப்பேன், நான் இயேசுவின் வார்த்தைகளை நம்புவேன், தேவனுடைய வார்த்தைகளை நம்புவேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிக்கட்டும். இந்த ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த டெலிவிஷன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தாவே, இதோ உலகத்தின் வார்த்தைகளையே கேட்டு 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 சோர்ந்து பிள்ளைகள் போயிருக்கிறார்கள் ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போய் கவலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இவர்களுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை உண்டாக்குவதாக, ஒரு தைரியத்தை உண்டாக்குவதாக. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காக்க வல்லவர் என்கிற
ஒரு விசுவாசம் அவருடைய வார்த்தையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ எங்களால் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லி யோசுவா ஆண்டவரே இதோ ஏசாயா கேட்டாரே, அதுபோல இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறையா. உம்மால் கேட்கிற இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து இன்றைக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். நான் ஜெபிக்கிற வேளையில் உம்முடைய வல்லமை இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவதாக, அவருடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்வதாக, எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சாபங்கள், நோய்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அழிந்து போவதாக, சமாதானமும் சந்தோஷமும் தெய்வீக சுகமும் ஆறுதலும் மனமகிழ்ச்சியும் நல்ல எதிர்காலமும் உண்டாவதாக. என் தேவன் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.